வணக்கம் நேர்களே. இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ப்ரொவிஷன் கால் கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னாக்க அந்த டேர்ம்லேயே இருக்கு. கிளப்பிங்னாக்க ஒரு ரெண்டுத்தை ஜாயின் பண்ணி அதில் காமிக்கிறது. ஸோ அது என்னன்னாக்க ஓன் இன்கம், அது மாதிரி அவங்களுடைய பையனுக்கோ மகளுக்கோ அவங்க அதன் மூலியமாக ஏற்கப்படக்கூடிய இன்கத்தையும் கிளப் பண்ணி கொடுக்கறது தான் கிளப்பிங் இன்கம்னு பேர். இந்த கிளப்பிங் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னாக்க இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஒரு இன்கம் சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்டர் விச் இந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறதை வச்சு கிளப் டுகெதர் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸுக்கு எடுத்துக்கிறது. நார்மலாக ஆல் ரிலேஷன்ஷிப் ஆர் மணி டிரான்ஸ்ஃபர் இதுக்கு குவாலிஃபை ஆகாதுங்க. ஏன்னா சில்ட்ரன்ஸ் ஆர் டாட்டர் இன் லா, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ், இவங்களில் ஸ்பெசிஃபிக் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் டிப்பிக்கலி இன்வைட் தீஸ் ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லலாம். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க பிளட் ரிலேஷன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு கிரேட் ஆஃப் த லீகல் ஹையர்ஸ், அவங்களுக்குள்ளே வரவங்கள தான் இதில் கொண்டு வருவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு பேரண்ட் பசங்களுக்கு மேலே எப்படி போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அது அவங்களுடைய கிளப்பிங் ப்ரொவிஷன் அவங்க இன்கமில் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஒரு 1500 ரூபா பர் சைல்டு டேக்ஸ் டிடக்ஷனில் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த கிளப்பிங்கில் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது பணமோ இல்லை அசட்ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர் டு த ஒய்ஃப் ஆர் டாட்டர் இன் லா பிஃபோர் மேரேஜ் பண்ணுறாங்கல்ல, அதை பண்ண முடியாது கிளப்பிங் இன்கமில். அதேமாரி எனி கிஃப்ட் ரிசீவ்டு அட் த டைம் ஆஃப் மேரேஜ், அந்த இன்கம் பார்த்தீங்களா, ஸோ இது நாட் கிளப்டு ஃபார் த டிரான்ஸ்ஃபரர். ஸோ அது ஒன்று இருக்குங்க. அதேமாரி ஸ்டே வித் த பேரண்ட், ரெண்ட்டு கொடுப்பாங்க, அதுவும் கிளப் பண்ண முடியாது. நாலாவது, மணி இன்வெஸ்டட் இன் பிபிஎஃப் ஃபார் ஸ்பௌஸ் ஆர் சைல்டு, அதையும் இன்கமாக நீங்கள் கிளப் பண்ண முடியாது. மணி சேவ்டு ஒய்ஃப் ஃப்ரம் த ஹவுஸ் ஹோல்டு, அதை இன்கமாகவும் கிளப் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் கிளப்பிங் இன்கம் இஸ் அ கீ ஏரியா இன்கம் டேக்ஸை பொறுத்தவரையிலையும். அதை நன்கு தெரிஞ்சு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. ஏன்னா இப்போ நிறைய இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வருது. நன்றி, வணக்கம்.